அரிசியெல்லாம் ஊற வைக்காம இன்ஸ்டண்ட்டாக நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்ப்போம். எண்ணெயில் பொரிக்காத மாதிரி நல்ல ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஹெல்தியான கேரளா குட்டி கலத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி வாழைப்பழத்தை பயன்படுத்தி தான் செய்ய போகிறேன். செவ்வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா வெட்டி மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி அரிசிக்கு பதிலாக ரவையில் தான் செய்ய போகிறேன். ஒரு கப் அளவுக்கு ரவையை மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே வடித்த சாதம், துருவின தேங்காய் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே சீரகம், ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா விதைகள், அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி அந்த வாழைப்பழத்தோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் இனிப்புக்காக வெல்லம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வெல்லம் கூட்டி குறைச்சி உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு தேங்காவை நல்லா இந்த மாதிரி பொடியாக வெட்டி சேர்த்து நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதிலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து மாவில் சேர்த்து கலந்து விட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடாப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு குழியான ஆப்பசட்டியில் கொஞ்சமாக நெய் விட்டு அதில் இந்த கலத்தப்ப மாவை ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலாப்பில் நம்ம வறுத்த தேங்காவையும் போட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான குட்டி கலத்தப்பம் ரெடி. வாழைப்பழம், தேங்காய் பூ, ரவை இதையெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நல்ல சூப்பராக மனமாக சாஃப்டாக இருக்கும். இப்போ ரமதான் நோன்பு வரதுனால ஈவினிங் இஃப்தார் டைமுக்கு நல்ல ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இது ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.